கற்பவர் நான் சில மெல்ல நினைக்கின் பிடிபல தெல்லிதில் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே பாலும் குறுகின் தெரிந்துன்னு சொல்லுவாங்க நாளடியார்ல. அது போல கரையில்லாத கல்வியை நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்னை செல்லம்மாளுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வு மிகச் சிறப்பாக பல கல்லூரிகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த மாணவ செல்வங்களை வைத்து விளக்கத்துல குமரகுருபரர் ஒரு பாடலை எழுதியிருப்பார். எப்படி நம்ம வேலைகளை செய்யணும், அது ஒரு உயர் பதவியில இருந்தா எப்படி செய்யணும் அப்படிங்கிறது அந்த பாட்டை சொல்லியிருப்பார். அந்த நீதி நெறி விளக்குங்கிற சொல்லாட்சியே ரொம்ப நல்லா இருக்கும். அதுல சொல்லுவாரு, மெய் வருத்தம் பாரார் கண் துஞ்சார் பசி நோக்கார் எவ்வளவு இயற்பியல் துறை இவங்களுடைய துறை. ஆனாலும் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் தாய்மொழி எனது தமிழ் மொழி, எனது தகப்பனுடைய பணி தமிழ் பணி என்கிற காரணத்தினால தமிழ் மேல் மிகுந்த ஆர்வத்தை கொண்டு எந்த நிகழ்வு நடந்தாலும் பாருங்க, கரெக்டா அவங்க பேசுற போது உங்களுக்கே தப்பு கொடுப்பாங்க. அப்படி திராவிட இயக்க சிந்தனைகளை பற்றி மிக சிறப்பான கருத்துக்களை சொல்லக்கூடியவர். எங்களது எல்லா நிகழ்வுகளிலும் இணக்கமாக இருந்து அனுமதி அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய கல்லூரியின் முதல்வர் அவர்களை வருக வருக என்று முதுகலை தமிழியல் மற்றும் வேளாண்மை துறை சார்பாக வரவேற்கிறேன். நிறைய மாணவ செல்வர்கள் வந்திருக்கீங்க. எங்கள் துறையை பத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். இது உயராய்வு துறை, இது ரிசர்ச் டிபார்ட்மெண்ட். இங்க எங்க கல்லூரியில இருக்கக்கூடிய எங்க துறையே பெரிய துறை. இங்க இருக்கக்கூடிய 14 பேராசிரியர்கள் மற்றும் சுழற்சி 2ல 5 பேர் இருக்காங்க. மொத்தம் 19 பேர் கொண்ட ஒரு மிகப்பெரிய துறை எங்களது தமிழ் துறை. இந்த துறையில நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுக்கும், அது சுழற்சி 1 இருக்கட்டும் 2 இருக்கட்டும், எல்லா நிகழ்வுகளுக்கும் எல்லா பேராசிரியர்களும் சமமாக அதற்கு மிகப்பெரிய பேருதவி அளிக்கக்கூடிய ஒரு துறையில் இருக்கக்கூடிய அத்துணை பேராசிரியர்களையும் வருக வருக என்று அன்புடன் அழைக்கிறோம். இந்த நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு இந்த ஒலி அமைப்பை எல்லாம் ஏற்படுத்தி நாங்கள் என்ன உதவி கேட்டாலும் செய்யக்கூடிய அலுவலக நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய சிறப்பு விருந்தினர் முனைவர் ஆதிராம் பிள்ளை அவர்கள். பச்சையப்பன் கல்லூரியில தான் அவங்க முனைவர் பட்ட ஆய்வை மேற்கொண்டார்கள். மணியம்மாள் கல்லூரியில பணி நிறைவு பெற்றாங்க. சொல்லக்கூடாதுதான், சொல்ல வேண்டிய சூழல். நிறைவு பெற்றாங்க. அவங்கள பத்தினாங்க ரொம்ப காலமா அவங்க தோழி எனக்கு நல்லா தெரியும். ஆனால் இன்றைக்கு அவங்களுடைய அந்த தன்விவர குறிப்பை பார்க்கிற போது நம்முடனே பயணித்துக் கொண்டிருப்பவர்கள் இவ்வளவு பெரிய உயரத்தை தொட்டவர்கள் என்பது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எப்படி அப்படின்னா, இவங்க நூல்கள் எழுதியிருக்காங்க. ஆமுப்பா வள்ளியம்மையினுடைய அந்த ஒரு அறக்கட்டளை தலைவர் அவருடைய ஆமுப்பா நூல், வள்ளலார் பற்றிய நூல், கவிதை நூல்கள் என்று 10 நூல்கள் எழுதியிருக்காங்க. பொதுவா ஒருத்தரை பத்தி நூல் எழுதுவாங்க, ஆனா அவரை பத்தியே நூல் எழுதியிருக்காங்கன்னு சொன்னா ஆதிராவின் படைப்புலகம் என்று இவரை பற்றி ஒருத்தர் நூல் எழுதியிருக்கார். அப்ப எவ்வளவு மிக சிறப்புடையதாக இருக்கிறார். நிறைய கருத்தரங்குகள் பண்ணியிருக்காங்க. நூல்களினுடைய நிறைய சங்கங்களினுடைய ஆசிரியராக, அதனுடைய இணை செயலாளராக இருக்கிறாங்க. உலக தமிழ் பண்பாட்டு மையம் எழுத்தாளர்கள் சங்கத்தினுடைய இணை செயலாளர். நிறைய உங்களுக்கு பெருமைகள், விருதுகள் பாத்தீங்கன்னா பாரதியார் விருது, பாரதி கண்ட கல்வியாளர் விருது, நல்லாசிரியர் விருது, பாரதிதாசன் விருது, கண்ணதாசன் விருது என்று கிட்டத்தட்ட 60 விருதுகளை இவங்க வாங்கியிருக்காங்க. அச்சு ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா யார சிறப்பு விருதுனாலும் கூட எந்த டிவியில வராங்க அப்படிதான் கேட்பாங்க. அப்படி மாறிவிட்ட அந்த காலகட்டத்தில் அச்சு ஊடகங்களா இருக்கக்கூடிய குமுதம், அந்த மங்கையர் மலர் என்று, சிநேகிதி, ஆன்மீக மலர்கள் என்று நிறைய இதழ்கள்ல தொடர்ந்து எழுதி கொண்டு வரக்கூடிய ஒரு இதழாசிரியராகவும், நிறைய ஊடகங்கள்ல பட்டிமன்றங்கள், நேர்காணல்கள் என்று நிறைய இருக்காரு. சரி, இதெல்லாம் இவருடைய சிறப்போடு முடிஞ்சிருச்சா என்று சொன்னால், இன்றைக்கு திராவிட இயக்க சிந்தனைகள் ஒரு தலைப்பு கொடுத்துருக்கணும். அப்ப இதுக்கு ஒரு தகுந்த ஆராதனை நடுவராக கொண்டு வரணும். திராவிட இயக்கம் நமக்கு என்ன பண்ணுச்சு உள்ள இருந்தவருடைய இன்னைக்கு கிட்டத்தட்ட 60% மேல் பெண்கள் வந்து ஒரு போட்டிகளில் பங்கு பெறுகிறார்கள் என்று சொன்னால், பாரதிக்கு பின் அதற்கு அடித்தளம் அமைப்பது திராவிட இயக்கம். அப்ப அந்த திராவிட இயக்க சிந்தனை சொன்னாலே என்ன அர்த்தம்? நான் முன்னாடியே சொன்ன கல்வியை பத்தி சொல்லும் பொழுது நம்ம அழகா சொல்லுவோம். என்னன்னா, எது அழகு அப்படின்னு நாலடியாரே சொல்லிருப்பாங்க. குந்தி அழகும் கொடுந்தானை பொட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து யாம் அழுவம் எல்லாம் என்ன அழகா? கல்வி அழகே அழகுன்னு சொல்லக்கூடிய அந்த அழக வேற ஒரு அழகா மாத்தினாரு பெரியார். எதுனா மனுஷனுக்கு அழகு? மானமும் அறிவும் தான் மனித
போய் அவங்களுக்கு நிறைய கல்வி சார்ந்த பெண் வன்புணர்வு சார்ந்த விழிப்புணர்வை தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டக்கூடிய ஒரு கள செயலாளராக அவர் கள செயல்பாட்டாளராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒருவர் நம்முடைய இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருப்பது நமக்கு எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லி முனைவர் ஆதிராமுல்லை கவிஞர் எழுத்தாளர்களை நம்முடைய முதுகலை தமிழியல் மற்றும் உயராய்வுத்துறை சார்பாக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன். திராவிட இயக்க சிந்தனைகள்னு சொல்ற போதே முதல்ல நம்ம எங்கிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சவங்க பெரியார், அண்ணா, கலைஞர் இல்லையா? அதற்கு முன்னாலே இதுக்கு ஒரு விதை போட்டவங்க இருப்பாங்க. நீங்க நிறைய இப்ப எங்க போய் கடையில் எடுக்கனாலும் தியாகராய நகர் போவோம், டி நகர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது அந்த டி நகர் தியாகராய நகர் பனகல் பார்க்க கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த பனகல் அரசர் நீங்க போனீங்கன்னா இந்த நந்தனம் ரோட்ல அந்த இதுக்குல்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நடேசன் பார்க் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த நடேசர், தியாகராயர், பனகல் அரசர் இவங்க தான் முதலாக திராவிட இயக்கத்தினுடைய நிறைய செயல்பாடுகளை செய்யறாங்க. எப்படி செய்யறாங்க அப்படின்னா, நம்ம மதிய உணவுன்னு சொன்னாலே காமராஜர் தான் சொல்லுவோம். ஆனால் அதற்கு முன்பாக 1921 மதிய உணவு திட்டத்தை தியாகராயர் அவர்கள் செயல்படுத்தி இருக்கிறார். இதை காமராஜரே பதிவு செய்திருக்கிறார். பெண்களுக்கு முதல் வாக்குரிமை யார் கொடுத்ததுன்னா திராவிட இயக்க சிந்தனை. அதனால்தான் நம்ம பெரியார்ல இருந்து ஆரம்பிக்கணும். பெரியார் நிறைய திட்டங்களை நமக்காக நினைச்சார். அண்ணா செயல் வடிவம் கொடுத்தார், கலைஞர் சட்டமாகினார். இதான் இந்த 3 பேருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகு தொழும் மனக்குகையில் சிறுத்தை இடும். ஏன் பெரியார்னு ஒரு தலைப்பு கொடுத்திருக்காங்க இல்லையா? யார் பெரியார்னு கேட்டாங்களாம் பாரதிதாசன் கிட்ட. அவர் சொல்றார், மண்டை சுரப்பை உலகு தொழும்னா மண்டையில அந்த அளவுக்கு சுரக்கிற மாதிரி அறிவு யாராலையும் சுரக்கலையும். அப்படி பகுத்தறிவு மொழியாக, சமத்துவ மொழியாக தமிழை கொண்டு வந்தவர். அண்ணாக்கு என்னடா சிறப்பு? எல்லாருமே பேச்சு போட்டிக்கு நிறைய பேர் வந்திருக்கீங்க. 3 நிமிஷம் 4 நிமிஷம் டைம் கொடுக்கும் இல்லையா? அதுக்குள்ள உங்களுடைய பேச்சை நீங்க என்ன பண்ணிடணும், முடிச்சிடணும். அதுக்கு மேல பேசினா என்ன மதிப்பெண்களை குறைப்பாங்க. அதையும் பேச சொல்லிட்டேன். அப்ப இதுக்குள்ள என்னால இவ்வளவு பெரிய சிந்தனையை பேச முடியுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வரும். அண்ணா கிட்ட கேட்டாங்களாம், சார் நீங்க ஒரு 2 மணி நேரம் பேசணும், எவ்வளவு நாள் உங்களுக்கு நான் கொடுக்கட்டும் அப்படின்னா, 2 மணி நேரம் பேசணுமா? நான் இப்பவே பேசணும், எனக்கு ஒரு வாரம் எனக்கு நேரம் ஆகும். அதுக்கு ஒரு 3 நிமிஷம் நீங்க பேசணும் அப்படின்னு சொன்னதுக்கு எனக்கு கட்டாயம் 3 நிமிஷத்துக்குள்ள பேசணும்னா எனக்கு 1 வாரமாக நேரம் கொடுங்கன்னு சொல்லி அண்ணா கேட்டாராம். இது என்னடா, அந்த 1 வாரத்துக்கு உண்டான அந்த 2 மணி நேரத்துக்கு உண்டான செய்தியை 3 நிமிடத்துக்குள் கொடுக்க முடியும் என்று சொன்னால் அது பேரறிஞர் அண்ணாவால் தான் முடியும். அதனால்தான் சொடல்வல்லன் சோர்வீரன் அஞ்சான் அவனை இகழ்வெல்லன் யாருக்கும் அறிந்து அண்ணாவை சொன்னாங்க. அப்படி அண்ணாக்களாக அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேரையும் நான் வாழ்த்துறேன். கலைஞர் என்ன பண்ணாரு? திருக்குறளை என்ன பண்ணாரு? ஓவியமா கொடுத்தாரு, கோட்டமா கொடுத்தாரு, சிலையா கொடுத்தாரு, பேருந்துகள்ல கொடுத்தாரு. இன்றைக்கு உலகம் முழுவதும் பாரதி தான் சொல்லுவான், என்னடா பெருமை அப்படின்னா, வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு சொல்லுவோம். அப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த வள்ளுவனை உலகத்திற்கே கொண்டு போய் சேர்த்த பெருமை கலைஞருக்கு உண்டு. நான் ஒரு செய்தியை மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த தலைப்பை அரசியல் தாண்டி நம்ம பார்க்கணும். மொழிக்காக, சமூகத்திற்காக, பகுத்தறிவிற்காக, சமத்துவத்திற்காக பாடுபட்ட இந்த திராவிட இயக்க சிந்தனைகள் என்னும் இந்த தலைப்பிலான இந்த போட்டிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய எல்லா கல்லூரி மாணவர்களையும் அன்போடு வருக என்று அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நிகழ்வினை மிக சிறப்பாக எதிர்பார்க்கவே இல்லை. மதுரையில இருந்து, செய்யாறுல இருந்து நிறைய பேர் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா இது என்னுடைய கல்லூரிக்கும் இந்த தலைப்புக்கும் தமிழுக்கும் கிடைத்த பெருமையாக நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட இந்த நிகழ்வினை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்த இந்த நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர்கள் முனைவர் ஸ்ரீஷா அவர்களுக்கும் முனைவர் விமலா தேவி அவர்களுக்கும் எனது நன்றியையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசியா எங்க கல்லூரி மாணவர்கள் எந்த நிகழ்வுனாலும் 2 நாளைக்கு முன்னாடியே லீவ் போடாம வந்து அந்த நிகழ்வுக்கான அத்துணை வேலைகளையும் செய்யக்கூடிய எங்கள் கல்லூரியில் முக்கியமா முதுகலை 2ஆம் ஆண்டு மாணவிகள் எந்த வேலை கொடுத்தாலும் மிக சிறப்பாக செய்பவர்கள். அவர்களுக்கும் எனது நன்றியை சொல்லி இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய எங்களுடைய மாணவ செல்வங்கள் அத்துணை பேரையும் வருக என்று வரவேற்று இந்த நிகழ்விற்கு ஒத்துழைப்பு கொடுத்த உதவிய அனைத்து நெஞ்சங்களுக்கும் நன்றியையும் வருகையையும் சொல்லி எனது வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.